எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நாளாவே வந்து டப்பு டப்புன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. கத்தியில பார்த்தீங்கன்னா, ஷார்ப்னஸ் இல்ல. நல்ல வேளை பார்த்தீங்கன்னா, இப்ப சாணம் பிடிக்கிறவரு வந்துட்டாரு. அவர்ட்ட குடுத்து நல்ல கத்திய நல்லா ஷார்ப் பண்ணிட்டு, சூப்பரா பார்த்தீங்கன்னா, இப்ப கட் பண்ணுது. காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி பார்த்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதோட காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிறலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் போட்டேன். மிளகாய்த்தூள் போட்டு நீங்க சிக்கன் பொடி போட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர வந்து கட் பண்ணிட்டு, சுடு தண்ணீல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளு, உப்பு, அடுத்து காலிஃப்ளவரையும் தூக்கி போட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து காலிஃப்ளவர்ல இருக்க வந்து வெள்ள வெள்ள புழுவா இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நல்லா வெளில வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர ஒண்ணா முட்டையில டிப் பண்ணிட்டு, ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆகுறதுக்குள்ளயே நம்ம ஆனியன வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரா வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த பல்லாரி வெங்காயத்த வந்து மேல வச்சுட்டு, நம்ம அப்படியே டிஃபனுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வச்சிருந்தேன்னா, இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை அதுக்கு சூப்பரா இருக்கும். பாய் ஃபிரெண்ட்.